இன்னைக்குள்ள சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் காலத்து திமுக மாதிரி எல்லாம் இல்லை. ஸ்டாலின் 45% வாக்குகளை ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்ஸ்ங்கிற அளவுக்கு ஜோதி பாசுக்கு இருந்த மாதிரி பட்ட ஒரு வாக்கை 3 எலெக்ஷன்ல சாதிச்சிருக்கிறார். இது அவருக்கு சாதுரியம், ஒரு அணியை கட்டமைச்சது, ஒரு சகிப்புத்தன்மை, அது மட்டுமல்ல இந்த வெற்றி கூட்டணியின் வெற்றின்னு அதை என்டால்ஸ் பண்ணி கொண்டு போறது. இப்படி ஒரு கூட்டணியின் வெற்றியின் என்டால்ஸ் கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை ரோட்புலனான மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் இல்லை, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இல்லை. ஸ்டாலின் அதில் கொண்டு போறாரு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர் புதிதாக கட்சிகள் வருங்கிற கருத்தை சொல்லும் போது இருக்க கட்சிகள் நம்மளை விட்டு வெளியே போனா ஒன்றும் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு அச்சத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு இன்டைரக்டா. அதே வேளையில அப்படி பாக்குறீங்களா? அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து மெசேஜ் கொடுக்குறாரு. அதே வேளையில அவர் கூட்டணியை வலுப்படுத்துறது அப்படின்னு வலுப்படுத்தும் ப்ரூடண்டா அந்த இடத்துக்குள்ள இவங்கள்ட்ட கலந்தாலோசிச்சு தான் சேர்ப்போம்னு அவங்களுக்கும் அந்த அலையன்ஸ் வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பா தொல் திருமாவளவனுக்கு அவர் கொடுக்குறாரு.